ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு அவர் ஆர்கே ஓட்டினர் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அதனோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இவன் யாரா, இவன் எதுக்கடா ரிவ்யூ பண்ணுறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ அஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸாக ஸோ நம்ம நிறையா கிரிக்கெட் பார்த்துருக்கோம், நிறைய கப் அடித்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்துருக்கும்போது இன்றைக்கி நடந்த மேட்ச் வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான மேட்ச்சு. இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படியே ஜெயிச்சிருந்தாலும் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னாக்க இந்தியாவும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி 2 பேருமே நல்ல ஒரு டஃப்பு கொடுத்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் நினச்ச மாதிரி பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட பேட்டர்ஸு யாரெல்லாம் அடிப்பாங்கன்னு நினச்சோமோ அது மாதிரி எல்லாருமே அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாஸ் எடுத்தாலும் சரி, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்தாலும் சரி, இப்போ இந்தியா வந்து இந்த டோர்னமெண்ட்டில் எந்த ஒரு மேட்சுமே லூஸ் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அதேமாரி சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி எந்த ஒரு மேட்சுமே லூஸ் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அதனால் 2 பேருமே டிசர்வ் ஃபார் கப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் இந்தியா அடித்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அடித்து வரல. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நிறையா மேட்ச்சில் வந்து அவங்க மேட்சை லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் லக்கும் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 32 வருஷமாக வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபைனலில் வந்து டச் பண்ணதே இல்லை, ரீச் பண்ணதே இல்லை. எத்தனையோ மேட்ச் வந்து ஜெயிக்க போகிற மேட்ச்சை கூட பேட் லக்கால் அவங்க தோற்றுருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதேமாதிரி அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்ததே ரொம்ப ஒரு இதுவாக இருந்தாலும் ஃபைனலில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸு சவுத் ஆஃப்ரிக்கானா யார் அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சிருந்தாங்க. இது ஒரு சின்ன வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் அதில் ஃபைனல் வந்தது அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியிலே ஒரு ஃபஸ்ட்டு ப்ளேஸு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைமாக அவங்க ஃபைனலில் வந்திருக்காங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்தியா வந்து ஒரு பேட்டிங்கில் கோலியை வந்து ரொம்பவே வந்து டாமினேட் பண்ணி நிறையா பேசியிருந்தாங்க. ஸோ பட் அவர் வந்துட்டு ஒரு அஸ் எ டீமாக வந்து டீமுக்கு வந்து ஸ்கோர் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து நிறையா ஸ்லாஷ்லாம் போயிருந்தார். நிறையா அடித்து அவர் சில டைம் நல்லா அடித்தார், சில டைம் அவுட் ஆகிருந்தார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஃபைனலில் நான் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு டைமும் நல்லா காமிச்சிருந்தார். நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது தோனி அவர்களோட கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை தான் சுயமாக ஒரு கேப்டனாக இருக்கும்போது அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், வந்துட்டு உங்களுக்கு ரோஹித் சர்மாவோட அண்டர் கேப்டன்சிலையும் அவர் ப்ளே பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சேர்த்து ஒரு லாஸ்ட்டு வேர்ல்டு கப்பு, அவரோட கெரியர்லேயே லாஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நான் தான் கிங்குன்னு சொல்லி ஒன் மோர் டைம் அவர் வந்து காமிச்சிட்டாரு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் இது வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்பு 2023 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இருக்கும்போது அப்போவும் எதிர்பார்த்தோம், அப்போவும் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதேமாதிரி இங்கிலாண்டு 2022 அவங்க கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க, 2022 T20. ஸோ அதேமாதிரி டெஸ்ட்டு வேர்ல்டு கப் மேட்ச்லேயும் சரி இந்தியா ஆஸ்திரேலியா வரும்போது ஆஸ்திரேலியா அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிறையா மூமெண்ட்டில் இந்தியா லூஸ் பண்ணியிருந்தாலும் அண்டர் ராகுல் பாயோட கேப்டன்சியில் வந்து நிறைய மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தால் கூட ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போது கப் அடிக்கலைன்னா இனிமேல் எப்போது அப்படின்ற மாதிரி தான் இந்தியா ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்தியா வந்து நிறையா மூமெண்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச மூமெண்ட்டே இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் மேட்ச் பார்த்தீங்க, ஸோ உங்களுக்கு எந்த மூமெண்ட்லாம் பிடிச்சிருந்து அப்படிங்கிறத சொல்லுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க விராட் கோலியோட ஒரு 76 ரன்னும் ப்ளஸ் வந்துட்டு அக்ஷர் பட்டேல், விராட் கோலி சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தது, அதுதான் பில்டப் பண்ணது தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. ஸோ அக்ஷர் பட்டேலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓவராலாக இது எல்லாம் பார்த்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் பேட்டிங்கில் தான் உங்களுக்கு இதுவே இருக்குது. ஸோ டிகாக்கு, மில்லரு, கலாசன் இவங்க எல்லாருமே இந்தியா கூட ஒரு நல்லா ப்ளே பண்ணுறவங்க.
ஸோ இது மாதிரி ஒரு வேர்ல்டு கப்பில் T20யில் ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வேணும். ஸோ எல்லாமே பிக் ஹிட்டரு. அதேமாரி எதிர்பார்த்த மாதிரியே இவங்க நல்லாவே ப்ளே பண்ணாங்க, நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இன்னும் 2 ஓவர் 3 ஓவர் தள்ளி போயிருந்துச்சு அப்படின்னாக்கா மேட்ச்சு காலி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து பேடாக ப்ளே பண்ணலாம், நல்லாவே ப்ளே பண்ணாங்க. பட் ஒரு ஸ்டப்ஸு வந்து ஒரு நல்ல ஒரு 30 ரன் அடிச்சிட்டு இருந்தார், நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அடித்த பால் எல்லாமே கரெக்டாக கிளிக் ஆகி நல்ல ஒரு ஸ்கோர் வந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃப் சைடு தள்ளி வந்து ஒரு பேடான ஒரு ஸ்வீப் அடிக்க போனார். பட் அக்சர் பட்டேல் அதுதான் வந்து பவுலரோட வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கணுன்னா அது வந்து அக்சர் பட்டேல் கொடுக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டம்புக்கு நேராக அப்படி லோவாக தூக்கி போட்டார். கரெக்டாக ஸ்டம்பு போல்டாச்சு. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு மூமெண்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பேட் மூமெண்ட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து நல்லா ப்ளே பண்ண கிளாசனாக இருக்கட்டும். கிளாசன் வந்து அவர் வந்து பேட் ஸ்டார்ட் ஆடலை, கரெக்டாக ஒரு டச் பண்ணிவிட்டு ரன்னு அப்படியே ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் போனார். பட் அந்த பவுன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா பவுலிங் நல்லா ஒரு கரெக்டாக ஆஃப் சைடில் ஒயிட் லென்த்து கரெக்டாக போட்டு ஒரு அதிகமாக பவுன்ஸ் ஆகலை. அதுதான் வந்து கிளாசனுக்கு ஒரு பேடாக போச்சு. லோவாக அழகாக பவுன்ஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக வந்துட்டு அப்படியே டச் ஆகி கீப்பரில் கேட்ச் ஆச்சு, கிளாசன் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக எதிர்பார்த்தது நான் மில்லர் வந்து மேட்சை காலி பண்ணிடுவாருன்னு தான் நினச்சேன். ஏன்னா ஸ்கோர் வந்து அவ்வளோவா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து T20 மேட்ச்சில் எவ்வளோ மேட்ச் பார்த்துருப்போம். ஸோ க்ளோஸாக வர மேட்ச்சை கூட கைவிட்டு போயிடும். ஏன்னா ஸ்கோர் வந்து ஒரு பேட்ஸ்மேனு 2 சிக்ஸ் அடித்தா போதும், ஸ்கோருக்கு தன்னை போல் மாறிடும். அதேமாதிரி தான் இருந்துச்சு, ஸ்கோரும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து மில்லர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். பட் மில்லர் வந்து ஹர்திக் பாண்டியா போட்ட அந்த ஒரு லோயஸ்ட்டு அந்த டாஸ் பாலை என்ன ஷாட் அடிக்கணுமோ கரெக்டாக அடித்தாருங்க. ஸோ ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம நிறையா பார்த்துருப்போம், நிறையா பேட்ஸ்மேனை பார்த்துருப்போம், ஏன்னா மில்லரோட ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு நல்ல பாலை ஹிட் பண்ணுறது தான் அவரோட ஸ்ட்ரென்த்து. கரெக்டாக அவர் லோ ஃபுல் டாஸாக அப்படியே லோவாக போட்டார் ஹர்திக் பாண்டியா. இவர் வந்து அந்த பாலை எங்கேயுமே இது பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக விட்டாருங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆஃப் சைடு தள்ளி தான் இருந்தார், ஸ்ட்ரைட்டில் அவருக்கு வரல. பட் இவர் அடித்த ஷாட்டும் சூரியகுமார் ஸ்டார்ட் பண்ண விதமும் சரி, பாலு கரெக்டாக ரீச் பண்ணி ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கேட்சை பிடிச்சார் சூரியகுமார் யாதவ். அந்த ஒரு மூமெண்ட்டு தாங்க இந்தியா லிப் பண்ணுறதுக்கு ஒரு 90% சான்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கேட்சை மட்டும் விட்டுருந்தார் அப்படின்னா, அந்த பால் 6 போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 ரன்னு 13 ரன்னு தான் மிச்சம் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக காலி பண்ணியிருப்பார். இன்னும் ஒரு 2 6 தாராளமாக போயிருக்கும் மில்லர் அடித்த அடிக்கு. ஸோ மில்லர் பேட்டை தூக்கி செலிப்ரேட் பண்ண போகிறாருன்னு தான் நினச்சேன். கரெக்டாக அந்த கேட்சை பிடிச்சி கேட்ச் வின் த மேட்ச்சுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கிளாசன் முன்னாடியே அடிச்சிருந்தாங்க, டிகாக் அடிச்சிருந்தாங்க, ஸ்டப்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க சைடு வந்து ப்ளே பண்ணது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் ஸ்டப்ஸ் பண்ண ஒரு மிஸ்டேக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கோ யான்சன் வந்து போல்டாகி அவுட் ஆனார் பும்ரா பாலில். ஸோ அப்படி அவுட் ஆனதுக்கு உடனே நீங்கள் கேஷவ் மகாராஜ் உள்ளே வந்தாங்க. பட் மகாராஜ் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பேட்டர் தான். பட் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறவரில் பிக் ஹிட்டரும் கிடையாது. பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ககிசோர் ரபாடா இருக்காங்க. ககிசோர் ரபாடா வந்துட்டு ஒரு ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஒரு T20 மேட்ச்சில் இருக்கட்டும், அவரோட ஹிட்டிங் வந்து கொஞ்சம் பவராக இருக்கும். பும்ராவும் சரி, ஹர்ஷதீப் சிங் சரி, ஸோ அவங்க போடுற பால் எல்லாமே ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு தான் வந்து ஏற்கனவே யான்சனையும் அவுட் பண்ணாங்க. அவங்க ஃபைனல் டெத் ஓவரில் வந்துட்டு அவங்க அப்படி தான் போடுங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து கசியோ ரபாடா உள்ளே இறக்கியிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சான்ஸில் 2 பால் ஹிட் பண்ணியிருந்தா கூட 2 6 போயிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ஹர்திக் பாண்டியா போடும்போது ஒரு பால் வந்து மிஸ் அவுட் ஆகி கரெக்டாக பேக் சைடில் ஒரு 4 போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை ஆஃப் சைடோ ஒரு 2 6 போயிருந்துச்சுன்னா இந்தியா காலி. பட் அது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. அதர்வைஸ் வந்துட்டு இந்தியாவும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி த்ரூ அவுட் டோர்னமெண்ட் வந்து வித்தவுட் லூசிங்கில் ஃபைனல் வரைக்கும் வந்தது. போத் ஆர் டிசர்வ்ட் ஃபார் த கப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக இந்தியா கப்பை லிப் பண்ணது வந்து ப்ரவுட் டு பி இந்தியன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சவுதியிலேருந்து தான் வேர்ல்ட் கப் மேட்ச் எல்லாமே பார்த்துருந்தேன். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டோர்னமெண்ட்டில் அப்படின்னா பிக் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்தியா வந்து லிப் த வேர்ல்டு கப். அதை தாண்டி ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பிளேடு வந்து பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு பிளே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பேட்ஸ்மேனை வந்து
அதிகமாக அடிக்கலை. 2 பேட்ஸ்மேனு தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவங்க பவுலிங்கை வச்சுட்டு ஒரு நியூசிலாண்டா இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிக் டீம்லலாம் ஒரு வேர்ல்டு கப்பில் ஃப்ளாஷ் பண்ணது வந்துட்டு அவங்க ஹிஸ்ட்ரியிலே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு நல்ல க்ரெடிட் கொடுத்தாகணும். இது எல்லாமே தாண்டி ஃபைனல் ஸ்பீச்சில் போஸ்ட்டு மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு விராட் கோலி இது என்னோடய லாஸ்ட் மேட்ச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் லாஸ்ட் மேட்சாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி தான். அவர் வந்து ஒரு டோர்னமெண்ட்டை முடிக்கும்போது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் எல்லா பேட்ஸ்மேனும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவுட்டு. ஸோ கோலியும் அவுட் ஆகிருந்தார் அப்படின்னாக்கா இதை விட இன்னும் கொஞ்சம் லோ ஸ்கோராக ஒரு 10 ரன் 15 ரன் ரொம்ப ஷார்ட்டாக கூட கிடச்சிருக்கலாம். அப்படி கிடச்சிருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கப்பு வாங்கிட்டு போயிருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹர்திக் பாண்டியா ஒரு மிடில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜடேஜாவோட அவர் வந்து ரொம்ப மேட்சில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜடேஜா அவருக்கு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலரான பும்ரா இருக்கட்டும், இவங்களாம் இருந்தால் கூட அதையும் தாண்டி புனிதமாக அப்படின்ற மாதிரி ராகுல் டிராவிட் அவர்கள் இருக்கார். ஸோ ராகுல் பாய் வந்து ஒரு கோச்சராக இருந்து எவ்வளோ மேட்ச்சு வந்து கொண்டு வந்திருக்காரு. லாஸ்ட்டு 2.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க 2023 வேர்ல்டு கப்பு, அடுத்து வந்து வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப், டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, அடுத்து வந்துட்டு 2022 வேர்ல்டு கப்பு. ஸோ இந்த மாதிரி இது 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 எல்லா இடத்துலையுமே வந்து செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு இப்போ அடிக்கலைன்னா எப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு 2 சைடுமே இந்த பக்கமாக இல்லை இந்த பக்கமாக இந்த பக்கமானு அப்படி 15 ஓவர் வரைக்குமே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து ஹர்திக் பாண்டியா போட்ட அந்த பாலில் கிளாசன் அவுட் எடுத்தது, அது போக வந்துட்டு லாஸ்ட் பாலில் மில்லர் அடித்த பாலை கரெக்டாக கேட்ச் பிடிச்சி, இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாவுக்கான ஒரு ப்ரேயிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில, போஸ்ட் மேட்ச்சில் ராகுல் பாய்கிட்ட போயிட்டு விராட் கோலி அந்த கப்பை கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது ராகுல் பாய் அதை கையில் வாங்கிட்டு அப்படியே தூக்கி அப்படியே செலிப்ரேட் பண்ணுவார் பாருங்கள். ஏன்னா அவர் ஆடாத கிரிக்கெட் கிடையாது, ஒரு வால் ஆஃப் பில்லர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இறங்கி வந்தார், ஒரு ஒரு செவுறு மாதிரி நிற்பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருந்து எவ்வளோ மூமெண்ட்டில் ஒரு கப்பை எடுத்து பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு வெளியே போனார். ஸோ அவரோட ஃபைனல் மேட்ச்சில் கூட 50 ஓவர் மேட்ச்சில் 62 ரன் என்னமோ அடித்து லாஸ்ட் மேட்ச்சில் போயிருப்பார், ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பார். ஸோ அவர் கையில் வந்து கோச்சாக ஒரு வேர்ல்டு கப் சாம்பியன் டீமோட கோச்சாக வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப அவருக்கும் சந்தோஷம். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே June 30. ஸோ இந்த டேட்லேயே இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 2007 வேர்ல்டு கப் பார்த்துருக்கேன், 2011 வேர்ல்டு கப்லேயும் ஜெயிச்சதை பார்த்துருக்கேன். ஸோ இப்போது வந்து அதுக்கப்புறமா இப்போது 2023-24 T20 வேர்ல்டு கப்லேயும் ஜெயிக்கிறத பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே அன்றைக்கி இந்த கப் அடித்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே மை ஒய்ஃப். தேங்க்யூ. அது போக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் வந்து சவுதியில் ஒர்க் பண்ணுறேன். நான் மொபைலில் தான் எல்லா மேட்சும் பார்த்தேன். ஸோ எல்லா மேட்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நர்சஸ் ரிலேட்டடான நம்மளோட சேனல்லே எல்லா வீடியோஸும் வரும், அதே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த மேட்ச்சில் என்ன நல்லா பிடிச்சிருந்துச்சி, எந்த மூமெண்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நம்ம வின் பண்ணுறதுக்கு எந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, எது முக்கியமான பவர் பேக் பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கமெண்ட் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸு தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.